ஹாய் கைஸ், வெல்கம்ஸ் டு பிரவீஸ் உலாக். இது நம்மளோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோவாக இருக்கும். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? காரக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஓகே, கத்திரிக்காய், புளி எடுத்துக்கலாச்சு. அவ்வளோதான். சரி, வெங்காயம் தக்காளி எடுத்து வெட்டிட்டு உங்களை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை வெங்காயம் சொன்னால் 2 வெங்காயமா? 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம். பெரிய வெட்டணுமா சின்ன சின்னதாக வெட்டணுமா? சின்னதாக வெட்டுறோம். வெங்காயத்தில் ரொம்ப கடுப்பாக வந்து இந்த தோலை உரிக்கிறது தான். உடச்சி கடைச்சி எடுத்தேன். வந்தும் தொலையாது. அது விற்கிறாங்கல்ல, விற்கும்போது என்ன பண்ணிடணும், யாராவது பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கலாம் பண்ணிடலாம். விற்கும்போதே தோலை உரிச்சு எடுத்துடலாம். ஓகே, வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டிக்கலாம். அதெல்லாம் கை தான் இருக்குமா. கலக்கும் அதெல்லாம் அப்படியே. இதெல்லாம் கையை போடணும். வெங்காயம் முடிஞ்சது. தக்காளி சேம் அதே மாதிரி வெட்டணுமா? தக்காளி ஒரு தக்காளி எடுத்துங்க, மீடியம் சைஸு. அது போதும் தான் இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து 3 to 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யறோம் இல்லையா? நீ எப்படி காசா வச்சுருக்கிற? எப்படி வை நேரா. இது தனித்தனியாக வைங்க. அதை பிரிக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி முதல்ல யாருமே பிரிக்கக்கூடாது. உருட்டு சிக்கலா. ஓகே, அடுத்தது என்ன? இது கத்திரிக்காய். கத்திரிக்காய். ஓகே, கை வலிக்குதுங்க. வேணும் அந்த அளவுக்கு கொடு. அது என்கிட்ட சொல்லாது, உன் அடுப்புகிட்ட சொல்லு. இம்மா பெருசாக அரிஞ்சு போடுவாங்க. நான் வந்து 2 பேர் தான் இருக்கிறேன் வீட்டில். அதனால வந்து நாங்கள் செய்கிறோம். ஐயா, அது ரொம்ப மொத்தமாக இருக்கு. மொத்தமாக இருக்கா? வேண்டாம். காய்கறி வெட்டியாச்சு. இந்த 3 தான் வச்சுட்டு செய்ய சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பார்ப்போம். இந்த கார குழம்புக்கு வந்து நம்ம தொட்டுக்க முட்டை செய்கிறோம். அதனால் வந்து ஒரு 4 முட்டையை அவிக்க போட்டுடலாம். அவிக்க போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். கலக்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சட்டை இல்லை, நான்ஸ்டிக் தவா. நான்ஸ்டிக் தவாவாம். அதை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 3 ஸ்பூன் எண்ணெய்க்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்த பயிர்,
வடகம் எவ்வளோன்னு சொல்லு குவான்டிட்டி. அரை ஸ்பூன். வடகம் அதை அப்படி வெந்தயம் போடுவோம். 4 வெந்தயம். கரெக்டாக எண்ணிக்குங்க. பூண்டு பூண்டு தேவையான அளவு. இதில் ஒரு 10 பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு ட்ரிக்கு என்னன்னா, அதில் உப்பு போட்டால் வந்து நல்லா உடனே வெந்துருமா. அதனால் உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த கேப்பில் வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு அந்த புளி கூட நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் நல்லா பிசைஞ்சு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு ப்ராசஸுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச அந்த புளியும் தக்காளியிலும் வந்து குழம்பு தூள் எவ்வளோ போடுறோம்? 1.5 ஸ்பூன் குழம்பு தூள் போடுறோம். போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் ஆல்மோஸ்ட் டன் ஆகும். நம்ம கரைச்சி வச்ச புளி, ஓகே, இந்த 3 மிக்ஸையும் வந்து ஓகே. அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பெண்டிங் இருக்கிறது. அதுக்கப்புறமாட்டா வந்து அந்த தண்ணியை புளி தண்ணியை ஊற்றுறோம். அப்புறம் என்ன போட கத்திரிக்காய் நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கத்திரிக்காவாக ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு இது போதுமான அளவு தான் நாங்கள் செய்கிறது. 3 கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காவா அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு வதங்கி முடிஞ்ச வெங்காயத்தில் அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சந்திப்போம். புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ அந்த வெங்காயத்தில் நம்ம என்ன பண்ணுச்சு, அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றியாச்சு. அதை ஊற்றுறது அப்புறம் அங்கங்கே லைட்டாக வெங்காயம் தீஞ்சிச்சு தான், கண்டுக்காதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வடவும் சமாளிக்குது, ஆனால் வடவும் கிடையாது, வெங்காயம் தான் அது. அடுத்த மசாலா போடுங்க. அடுத்த மசாலா என்னது? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். அடுத்தது காரத்தூள் 1 ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். உப்பா? அதுதான் ஓட்டு உள்ள தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு அது வேறு முட்டையை போட்டு உப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க? அரை ஸ்பூன் உப்பு நல்லா இருக்கா? உப்பு கம்மியாக இருக்குது. நம்ம போட்டு 1/2 ஸ்பூன் பத்தலை. மேல் கொண்டு ஒரு 1/2 ஸ்பூன். கரெக்டாக? புளியில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சு புளியை கரைச்சிக்கங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அது கம்மியாக கூட வச்சுக்கோங்க. ஒரு 300 ml கட்டாக்குமா? 300 ml 350 ml கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை வச்சு புளியை கரைச்சிக்கங்க. அவ்வளோதான். இப்படியே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டேஸ்ட் எப்படி கலக்கிறான ஆள். மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸில் வந்து உங்களை பார்க்குறேன். இதில் வந்து சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக.
சூடாகக்கூடாது. காரம் புளிப்பு எல்லாம் ஒன்றா இருக்கும். அறுசுவையும் வர்றதுக்கோசரம் எல்லாம் போடுறோம். அது ஸோ இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அழகாக போட்டு சாப்பாடில் போட்டு வச்சு ஒரு வாங்கலாம். ஸோ நம்ம அவ்வளோதான் நம்ம காரக்குழம்பு. இது மற்றவங்க மாதிரி நம்மளால் கிண்ணத்தெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி காமிக்க முடியாது. அவ்வளோதான். டேஸ்ட் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய் சொல்லு. பாய். ஓகே, அவ்வளோதான் நம்ம காரக்குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இது மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரும். என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.